தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் தராஸ் ராமு அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாளைக்கு ஃபைனல் டே ஆஃப் எலக்ஷன்ஸ். ஆமா. ஆமா. எப்படி சார் உங்க பார்வை இருக்கு? பழைய பார்வை தான். சரி. மோடி 3.0 இல்ல. மோடி 3.0 இல்லன்னு அடிச்சு சொல்றீங்க. ஆமா, 100%. எப்படி சார் சொல்றீங்க அது? இல்ல, அதாவது ஆரம்பத்துல இருந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு உள்ள மாநிலங்கள், இதை நான் மறுக்கவே இல்லை. அது வந்து ரஃப்லி 300 சீட்ஸுக்கு அது ஒர்த்து. சரி. போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டு கூட்டணி கட்சிகளால வந்ததுதான். கூட்டணி கட்சிகள் எதுவுமே இப்ப பலமா இல்லை பிஜேபிக்கு, எக்ஸப்ட் ஆந்திரா. இப்ப ஆந்திரால ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா இழக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஃபார் தட் மேட்டர் ராஜஸ்தான், அப்புறம் வழக்கமான கர்நாடகாவில் அவங்க 25-26 சீட் வரணும். கர்நாடகாவில் பெரிய இழப்பு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் இழப்பு இருக்கு. அப்போ பிஜேபி இழக்கிற எண்ணிக்கை, அதாவது பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ் வந்து 70லிருந்து 80 வருது. இப்போ அதை கெயின் பண்றதுக்கு வேற எங்கேயும் வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஜார்க்கண்ட்ல அவங்க இழக்கத்தான் போறாங்க, ஒரிசாலேயே இழக்கத்தான் போறாங்க. அதெல்லாம் நான் கணக்கிலே சேர்க்கல. சரி, ஓகே. ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நான் கணக்குல சேர்க்கல, ஏன்னா அவங்க வந்து எந்த கூட்டணியிலும் இல்ல. ஒரிசாவையும் கணக்குல சேர்க்கல, ஏன்னா அவங்களும் எந்த கூட்டணியிலும் இல்ல. ரஃபா பிஜேபி 300 அப்படிங்கிற அந்த பேஸ் லைன் வச்சுதான் என்னோட கால்குலேஷன் முதல்ல இருந்தே. பட் என்டிஏ பாக்கும்போது அவங்க ஒருவேளை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான், என்டிஏல கூட்டணி கட்சிகள் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லங்கிறதா குறை. சரி, ஓகே. ஒரு தடவை மகாராஷ்டிரா பெரிய அளவு கை கொடுத்துச்சு. சரி. இந்த தடவை மகாராஷ்டிரால அவங்களுக்கு கை கொடுக்குற வாய்ப்பு இல்ல. என்டிஏவே இல்லங்கிறது தான் பிரச்சனை. அதாவது இந்தியா கூட்டணியோட அட்வான்டேஜ் பலவீனமான காங்கிரஸ். அவங்க நிறைய சீட்டு டிமாண்ட் பண்ணி ஏகப்பட்ட சீட்ல நின்று இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வந்திருக்காது. இப்ப தமிழ்நாட்டுல 20 சீட்டு கேட்டா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப காங்கிரஸ் வந்து அவங்களோட பலத்துக்கு ஏற்றவாறு சீட்டை வந்து பகிர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எங்க ஸ்ட்ராங் ஏரியாவோ அங்க அவங்க வந்து ஒன்று நிக்கிறாங்க. எங்க சுமாரான ஏரியாவோ அங்க கடுமையா விட்டு கொடுத்துருக்காங்க. உதாரணமா உத்தரப்பிரதேசம் மிக கடுமையா விட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அது காங்கிரஸ் கட்சினா உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த கட்சி தான் இல்லையா? அப்போ சீட்டு பகிர்மானத்துல காங்கிரஸ் குறைவா போட்டி போடுது. அப்ப ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு ஒண்ணு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது எத்தனை சீட் போட்டி போடுறாங்க, எத்தனை சீட் ஜெயிக்க முடியும். பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட்டு 2019ல நேஷனல் ஆவரேஜ் 50 தான். சில ஸ்பெசிபிக் ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து இப்ப உதாரணமா குஜராத்ல 100%. ஆனா நீங்க தேசிய சராசரி போட்டீங்கன்னா 50-55, இதுக்கு மேல அவங்களுக்கு இல்ல. அப்ப அந்த ஸ்ட்ரைக் ரேட் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா இல்ல. போன தடவை என்னவோ கிட்டத்தட்ட அதே தான் இந்த தடவையும் வராங்க. அப்ப 420 சீட் போட்டி போடுறாங்கன்னா 210 தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு முதல்ல இருந்தே இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. 300ங்கிறது குறைவான வெற்றி வாய்ப்பு தான். சரி. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கும், ஒடிசால பெரிய இன்க்ரீஸ் இருக்கும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆந்திரால ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். இது வந்து அதை வந்து மேட்ச் பண்ணாதா சார்? மேட்ச் பண்ணணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. எப்படின்னா, ஒரிசால அவங்க எடுத்த நேரேட்டிவ் எதுவுமே சரி கிடையாது. சரி. நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லை, அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு தமிழ் அதிகாரி மேல வர பாக்குறாரு. இதான் மேஜரான குற்றச்சாட்டா வச்சாங்க. ஆனா உண்மையிலே ஒரிசால வந்து மைக்ரேஷன்லாம் பெரிய ப்ராப்ளம், லேபர் மைக்ரேஷன்லாம். அந்த இஷ்யூஸை விட்டுட்டு நான் இஷ்யூஸை தான் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க ஒரிசால. சரி. ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷாரை சாவியை காணோம். அது 84ல இருந்து பொக்கிஷாரை சாவியை காணோம். இப்போ வந்து அதை என்ன பண்ண முடியும்? பொக்கிஷாரை சாவி அது வந்து 3 பேர் பொறுப்புல இருக்குங்க. புரி ராஜா கஜபதி, அவன் முன்ன 2 பேரு. அது கோர்ட்ல கேஸ் ஆகி கேஸ் வாதாடி ஒரு அமிக்கஸ் கியூரி போட்டு அது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு நான் இஷ்யூ. ஆனா அது சென்டிமெண்ட்லாம் எப்படி பாதிக்குதுன்னா, அவங்க வந்து ஜெகநாதர் அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வம். இப்ப நீங்க மராட்டிய பூமியில சிவாஜிக்கு எதிராக பேசிட்டு நீங்க அங்க ஓட்டு வாங்க முடியுமா? எப்படி வாங்க முடியும்? பட் இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்டேட் எலெக்ஷனை தான் பாதிக்கும். சென்ட்ரல்னு வந்துட்டோம்னா மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து வி.கே. பாண்டியனே வந்து மோடியால இங்க இருக்கு, பட் ஸ்டேட்ல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்க முடியாதா?
இல்ல அதுல ஒரு சிக்கல் வந்து இதுதாங்க. அதாவது உதாரணமா ஜெகநாதர் வந்து மோடி பக்தர் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பிஜேபியோட லோக்சபா கேண்டிடேட் புரி தான் சொல்றாரு. சரி, ஓகே. சரி, அமித்ஷாவும் சரி மோடி அவர்களும் சரி என்டையர் ஒரிசால அவங்க எடுத்து வைத்த எல்லா பரப்புரையுமே ராங். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் எலெக்ஷன்லயும் பாதிக்கும். சென்ட்ரல் எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான கை கொடுக்க வாய்ப்பில்லை. இத்தனைக்கும் ஒரிசா ரொம்ப சின்ன ஸ்டேட்டுங்க. ஆமா. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 4-5 சீட்டு கிடைக்கலாம். போன தடவை அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். சரி. அடிப்படையில வந்துங்க நீங்க எங்க ஜெயிக்கணும்னா வெஸ்ட் பெங்கால் 48 சீட் இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசம் 80, பீகார் 40, வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு 48, மகாராஷ்டிரா வந்து ஒரு 48. அவங்க தான் பெரிய ஸ்டேட். ஆமா. ஒரிசால வந்து பெருசா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் 2 சீட்டு முன்ன பின்ன வரும். அதெல்லாம் நேஷனல் ஆவரேஜுக்குள்ள போய் பெருசா சேராது. சரி. அப்ப நாங்க கோவால வந்து நாங்க பெரிய அளவுக்கு ஜெயிப்போம்னா இருப்பதே 2 தான். அதுல போய் நீங்க ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டா என்ன? அடிப்படையில பிஜேபிக்கான வாய்ப்பு என்பது ஆரம்பத்தில் இருந்தே இவ்வளவுதான் இருந்துச்சு. நான் சொல்றது ஈவன் பிஃபோர் தேர்தல் அட்டவணை. நான் உங்க சேனல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, சொல்லியிருக்கீங்க. பட் கொஞ்சம் மாறி இருக்கா? ஏன்னா வந்து இந்த நேஷனல் சென்டிமெண்டே வந்து இந்த பிஜேபி வராது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒருவேளை ஒரு ரீசர்ஜன்ஸ் இருக்கலாமா? அதுக்கு வந்து 6th ஃபேஸ் வரைக்கும் எந்த ரிசர்ஜன்ஸும் தெரியலங்க. சரி. 7th ஃபேஸ்ல ஈடுகட்டலான்னு முயற்சி செஞ்சாலும் 10 சீட்டு கூடலாம். ஏன்னா அங்க வந்து 7th ஃபேஸ்ல 20 சீட்டுக்கான வாய்ப்பு முதல்ல இருந்தே பிஜேபிக்கு இருக்கு. சரி. அப்ப இந்த தியான ஸ்டண்ட் அதுல எல்லாம் ஒரு ஃபீலிங் மோடி பேர்ல வந்து ஒரு பெரிய தீவிர பக்தர் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிலாம் வந்தாலும் எக்ஸ்ட்ராவா 10 சீட் கிடைக்கலாம். சரி, ஓகே. அதுக்கு மேல என்ன கிடைக்கும்? போன தடவையும் தியான ஸ்டண்ட் அடிக்கிறப்ப 24 சீட் தானே வந்தாங்க பிஜேபி. ஆமா. அப்ப கன்னியாகுமரி ஒரு ஸ்டண்ட் தான் பாக்குறீங்களா? அது என்னங்க ஏங்க? அதாவது விவேகானந்த சரி தியானம் அவங்க நீங்க தியானம் இருந்தீங்கன்னா எங்க இருப்பீங்க? நான் தியானம் இருந்தேன் அப்படின்னா தியானம் இருக்கிறது வந்து நான் வீட்டுல இருப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவேன் நானு. பொதுவாக வந்து தினசரி தியானம்ங்கிறது அவங்கவுங்க பூஜை அறையில இருப்பாங்க. ஆமா. 1/2 மணி நேரமோ ஏதோ குறிப்பிட்ட நேரம் அது நல்ல விஷயம் தான். அது மெடிடேஷன்ங்கிறது அது கேமராலாம் கொண்டு போய் 2000 வீரர்கள் புடைசூழ அது அப்புறம் வந்து இவர் ஒரு போட்ல போறாரு கூட 4 போட்டு காவலுக்கு போகுது. அங்க இருக்கிற பிஷிங் உங்களுக்கு நார்வேல் பத்தி நல்லா தெரியுங்க. அந்த பிஷிங் அந்த கரையோர மீனவர்களோட வாழ்வாதாரமே 3 நாள் போச்சு. ஆமா. எல்லாமே எல்லாமே ஸ்டாப். அம்மன் கோயில்ல இருந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. டூரிஸ்ட் பூரா நார்த் இந்தியன் டூரிஸ்ட்லாம் வந்து ஏமாத்தத்தோட தான் போறாங்க. ஆமா. ஒருத்தர் தியானத்துக்கு வந்து எதுக்குங்க இவ்வளவு பேர் நஷ்டப்படணும்? அதுவே 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு டோட்டலா. அவரோட பேராஃபர்னியா அந்த மண்டபத்தையே மாத்தி வச்சுட்டாங்க. தனியா வந்து ஒரு கிச்சன் போட்டிருக்காங்க, ஏசி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அவரு கூட வர அதிகாரிகள் தங்குறதுக்கு ஒரு ரூமு. இதுல என்ன கிடைக்குங்க? சரி, இந்துத்துவாங்கிறது இந்தியாவுக்கு பொதுவானது இல்ல. அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். 14% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை சேர்த்தா 20க்கு மேல வருது. தலித் மக்கள் வந்து அவங்க இப்போ ரொம்ப ரிசர்ஜன்ஸ் புத்தர் வழிபாடு, புத்தர் தியான மண்டபம். நீங்க மகாராஷ்டிரா போய் இன்டீரியர் மகாராஷ்டிரா டிராவல் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாவே அவங்க வந்து புத்தர் வழிபாட்டுல இருக்காங்க. அவங்க இந்து வழிபாட்டை ஒத்துக்கவே இல்லை. 18% மேல இருக்காங்க. 20% இந்தியால. அப்ப இந்த கணக்குல 40% வருது. பட்டியலிட பழங்குடி மக்கள் எங்களுக்கு சர்ணா தான் எங்களோட வழிபாட்டு உரிமை. சர்ணானா இயற்கை வழிபாடு. சென்சஸ் எடுக்கும் போது நீங்க மதத்துக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட் கொடுக்குற மாதிரி சர்ணாவுக்கு தனி கோடு கொடுங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 40 மக்களவை தொகுதியில் அவங்க இருக்காங்க. எப்படி இந்துத்துவாங்கிறது இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த நாட்டுல பல்வேறு உணர்வுகள் இருக்கு. இப்ப சீக்கியர்கள் எப்படி இந்துத்துவா ஒத்துக்குவாங்க? அயோத்திராம் எப்படி வந்து எல்லாருக்குமான கடவுளா மாறுவாரு? சரி, ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு இருக்கு, அதை இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சரித்திரங்கள், பெரிய பெரிய இதிகாசங்கள் நிறைந்த ஒரு நாடு. எத்தனையோ புராண புருஷர்கள் இருப்பாங்க, வழிபடுவாங்க. ஆனா அது தனிப்பட்ட உரிமை தானே அது. அது எப்படி வந்து நாட்டுக்கு முழுவதுக்கும் பொதுவானதா இருக்கும்? அது ருத்ராட்சம் காவியம் நாட்டுக்கு பொதுவானதா? கிடையாது. அது எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ பிரதமர் எதை ரெப்ரசன்ட் பண்றாரு? அவரோட ருத்ராட்சம் அணிஞ்சு
அவர் காவி உடை தரித்து விவேகானந்தராக காட்சி தரும்போது அவர் எதை ரெப்ரசன்ட் பண்றாரு? விவேகானந்தர்னா அவர் இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஏன்னா விவேகானந்தர் இந்துத்துவாவுக்கு ஆதரவாளர் கிடையாது. விவேகானந்தர் மண்டபங்கள்ல ராமகிருஷ்ண வழிபாட்டு தலங்களுக்கு போனீங்கன்னா எந்த இந்துத்துவ கடவுள்களோட உருவங்கள் அங்க இருக்கு சொல்லுங்க? கிடையாது. நிச்சயமா கிடையாதுங்க. என்ன எவ்வளவு தூரம் நாங்களும் எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம். இங்க ராமகிருஷ்ண மடத்துக்கு நான் எவ்வளவு போயிருக்கேன். ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகைக்கு நான் வந்து ரெகுலர் சப்ஸ்கிரைபர். அது ஆழ்ந்த தத்துவங்கள்ங்க. அதை படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய உள்ளொளி பிறக்கும். ஆனா அது வந்து கடவுள் சிந்தனையோட நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, 3 தொழில்கள், முக்கடவுள்கள், அந்த சிந்தனைக்கு விவேகானந்த ராமகிருஷ்ண சிந்தனைகளுக்கும் முற்றிலும் வேறுபட்டது. அப்போ விவேகானந்தர் விவேகானந்தர் மண்டபத்துல போய், விவேகானந்தர் தியானம் இருந்த இடத்துல போய் காவியும் ருத்ராட்சமும் அணிந்திருக்கிறதே வந்து அது சரியான விஷயம் இல்ல. அப்ப என்ன அது பெரிய ஓட்டு வங்கி? மேற்கு வங்காளத்துல மட்டும் எப்படி ஓட்டு வங்கி அது பெற்று தந்துட முடியும்? அது ஒரு டவுட் தான் சார். பட் எதுக்கு? ஏன்னா வந்து he is doing it consistently இல்லையா? 2014 எலெக்ஷன் போது 2014, 2019 அதாவது 2014ல அவர் அது கை கொடுத்ததுன்னு நினைக்கிறாருங்க. ஆனா அது இல்ல. தவறா கைட் ஆகுறாரு. 2014ல UPI 2 ஸ்கேம்ஸ் பெரிய அளவுக்கு UPI 2 பேர்ல அதிருப்தி இருந்தது. சரி. 2014ல அது ஹெல்ப் பண்ணுச்சு. இவர் வந்து சிவாஜி கோட்டைக்கு போனதுனால மட்டும் கிடைக்கல. 2019 நரேட்டிவ் என்னங்க? புல்வாமா வந்து மஸ்குலர் டெமோக்ரசி, தேச பாதுகாப்பு. அது வந்து மோடி வந்து அதுக்கு சரியான நபர். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாரு. இல்லைன்னா உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் எதுன்னா நம்மளோட பண மதிப்பிழப்பு. 2000 ரூபாய் நோட்டு அவ்வளவு செலவு பண்ணி அடிச்சோம். எல்லா ஏடிஎம்லயும் எல்லாத்தையும் மாத்தணும். இன்னைக்கு அந்த 2000 ரூபாய் திருப்பி கேட்கும்போது 99% திரும்பிடுச்சு. அது அப்புறம் எப்படி 1000 ரூபாய் 500 ரூபாயும் திரும்பிடுச்சு. 96% என்னமோ. அப்புறம் எங்க இருக்கு கருப்பு பணம்? எப்படி தேர்தலில் இவ்வளவு பணம் நடமாடுது? சார் அதே இந்த வாட்டி ஆர்டிகல் 370 எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ராம் டெம்பிள் வந்து எடுத்துக்க முடியாது. 370 வந்து ஒரிசாலயோ இல்லைன்னா வந்து வேற ஒரு பிற சிறிய மாநிலங்களையோ எப்படி பிரதிபலிக்கும்? ஆந்திரால பிரதிபலிக்குமா? தெலுங்கானால பிரதிபலிக்குமா? நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்ல ஒண்டி கொஞ்சம் காஷ்மீர்ல பிரதிபலிக்குங்க. சரி. அது வந்து இவங்களோட கொள்கை. அது ரைட்டு. அது வேற விஷயம். அது கோர்ட் முடிவு பண்ணட்டும். இல்ல வந்து நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து அதை ரிப்பீல் பண்ணட்டும். அது டோட்டலா வேற விஷயம். ஆனா 370 ரிப்பீல் பண்ணி காஷ்மீரை பிரிச்ச பிறகு நடக்கிற லோக்சபா தேர்தலில் பிஜேபி போட்டி போடணும்ல? எங்க போட்டி போட்டிருக்காங்க? வேற லோக்கல் பார்ட்டிகளை ஆதரவு கொடுத்திருக்காங்க. 5 தொகுதியிலுமே போட்டி போடலையே. இந்த கேள்வியெல்லாம் வருங்க. சங்கடமான கேள்விகள் இதெல்லாம். ஆனா இது வரதான் செய்யும். அப்ப காஷ்மீர்ல அவங்க ஜெயிக்க போறது இல்ல. அது தெளிவா தெரியுது. ஜம்மு மட்டும் தான் எய்ம் பண்றாங்க. அதுல 5 தொகுதி அவுட் ஆயிருது. சரி, அயோத்தி ராம் அது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால வந்தது. அங்க ஒரு மசூதியும் தயாராயிட்டு இருக்கு. மசூதி அவங்க கட்டிட்டு இருக்காங்க. பூர்த்தி பெறல. இவங்க பூர்த்தி பெறாத கோயிலுக்கு எல்லாமே நடத்தி முடிச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க தேர்தலுக்கு. அது எங்க கை கொடுத்திருக்கு இவங்களுக்கு? அப்ப கை கொடுக்கல. எந்த ஒரு நகர்வுகளும் கை கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்றதே வந்து என்ன அப்படின்னா, ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு தைரியமான ஆட்சி, சொன்னதே செய்தோம், செய்யாததையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சு. அந்த நரேட்டிவ் எதுவுமே எடுபடல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி உயர்வு, கிரவுண்ட் ரியாலிட்டி டோட்டலா வேறவா இருக்கு. ஏன் பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் வேலை தேடி, அதான் நான் சொன்னேன், மைக்ரேஷன் இஸ் a மேஜர் இஷ்யூங்க. ஒரு சாலையே அது இருக்கு. அப்போ வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு போற வலிமிகுந்த அனுபவத்தை பெறவங்க எந்த மாநிலத்துக்காரங்க? எங்கெல்லாம் பிஜேபி வலிமையா இருக்கோ அந்த மாநிலத்துக்காரங்க. அப்படிதானே? அப்ப வந்து 10 வருஷமா வந்து ஏன் வந்து வேலை வாய்ப்புகளை நம்ம பெருக்க முடியல? நீங்க குமரி மாவட்டத்துல இருந்து யூஎஸ்க்கு வேலை பார்க்கும்போது நீங்க அப்கிரேட் ஆகி வரீங்க. ஆனா ஒரு பீகார்ல இருந்து குமரி மாவட்டத்துக்கு வேலைக்கு வர்றவன் டவுன் கிரேட் ஆகி வேலைக்கு வரான். ஆனா இங்க இருக்கிற வசதி வாய்ப்பை பார்த்துட்டு அவன் பெருமூச்சு விடுவான்.
ஆமா. அங்க போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குங்க, நம்ம ரொம்ப பின்தங்கி இருப்போம் அப்படித்தானே சொல்லுவான். ஆமா, நிச்சயமா. எல்லாருமே அவங்களோட ஃபீலிங்கே அப்படித்தானே இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட பேசினேன். அவங்களே வந்து நிறைய எல்லாருமே அப்படிதான் சார் ஃபீல் பண்றாங்க. அப்ப அங்க அங்க எப்படி ஓட்டு விழுந்துரும்? இவங்க சொல்ற இந்த வானவில் கதைகளை எப்படி நம்புவாங்க? ஓகே. சோ நரேட்டிவ் வந்து சுத்தமா சரியில்லைங்க. முதல்ல இருந்து சரியில்லை. ஓகே. சோ அப்ப வந்து மோடி 3.0 வில் பி ஸ்டாப்ட் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது 2 சினாரியோ நீங்க பார்க்கலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரதுக்கு பிஜேபிக்கு தான் வழி இருக்கு. ஏன்னா அவங்க 400 சொச்ச சீட்ல போட்டி போடுறாங்க. சரி. இப்ப டெஃபினட்டா 200 அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. சரி. 220 கூட வரலாம். 200க்கு கீழே போனாங்கன்னா அவ்வளவுதான். அது எந்த வாய்ப்பும் இல்ல. ஆட்சி அமைக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. 220 போறாங்க. மாநில கட்சிகள் இப்போ தமிழ்நாடு மாதிரி சித்தாந்த எதிரிகள்லாம் கிடையாது. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேருவாங்க மத்திய அரசாங்கத்துல. சரி. அப்போ அப்படியான கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு ஆட்சி அப்படின்னா மோடி அதுல இல்ல. ஓகே. ஏன்னா மோடி இல்லாத ஆட்சியை தான் கூட்டணி கட்சிகள் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் தட் மேட்டர் ஆர்எஸ்எஸ்ஸே வந்து மோடியை வேண்டாம்னு தான் சொல்லுது. இப்பவுமே வந்துங்க ஆர்எஸ்எஸ் ஓட ரடார்ல இருக்கிறது யாருன்னா பிரகலாத் ஜோஷி தான், மோடி இல்ல. ஓகே. கட்கரிக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்க. ஆமா. கட்கரி மகாராஷ்டிரா பிஜேபி தலைவருங்க, எனக்கு அப்பவுமே தெரியும் அவரை. சரி. சிஏஜி வந்து இதுல வந்து அவரோட சாலை ப்ராஜெக்ட்ல எல்லாத்துலயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கு. சரி. கட்கரியோட பையன் கார்ல வந்து ஒரு சிறுமி வந்து அவ கொலை செய்யப்பட்டு கிடக்குறா. அந்த வழக்கு இப்பதான் முடிஞ்சது. இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் தூண்டி விட்டு கட்கரியை ஒழிச்சு கட்டினது யாருன்னா அமித்ஷாவும் மோடியும் தான். சரி. கட்கரி ஆர்எஸ்எஸ் ஓட செல்ல பிள்ளை. எப்படின்னா ஆர்எஸ்எஸ் கஜானா கட்கரி பொறுப்புல இருக்கு. சரி. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து மோடியோட போக்க முதல்ல இருந்தே கவலையோட தான் பார்த்தது. ஆனா அதுக்கு வேற வழி இல்லை. ஆமா. அப்ப நாளைக்கு வந்து 200 தான் வரப்போறாங்க, 210 தான் வரப்போறாங்க, வேற மாநில கட்சிகளோட கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னா ஆர்எஸ்எஸ் அதை விரும்பும். ஏன்னா அவங்களுக்கு 100th இயர் செலிப்ரேஷன் வருது. சரி. அப்ப அவங்க பங்கு பெறுகிற ஒரு ஆட்சி இருக்கணுங்கிறது அவங்க எண்ணமா இருக்கும். நிச்சயமா 100%. அப்பதான் மோடி அமித்ஷாவை தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க. 200க்கு கீழே போனா தான் இவங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சு. ஜோஷிக்கு தான் வந்து ஒருவேளை ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து ஜோஷிக்கு தான் சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா, பிரகலாத் ஜோஷிக்கு தான் சான்ஸ் இருக்கும். அதாவது அவர் ஜெயிக்கணும். கர்நாடகத்துல நிக்கிறாரு, வழக்கமா ஜெயிக்கக்கூடியவர் தான். அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. சோ அதனால அங்கேயும் ஒரு டவுட் இருக்கு. அது தெரியல. ஏன்னா அவரோட தனிப்பட்ட தொகுதியை பத்தி நமக்கு தெரியாது. தன்வாடோ என்னமோ அந்த தொகுதி பேரு. முதல் இடத்துல முடிஞ்சு போச்சு. கர்நாடகத்தோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இது முடிஞ்சு போச்சு. சரி. ஓகே. செகண்ட் ஃபேஸ்ல தான் இந்த பாலியல் புகார்கள் இதெல்லாம் வந்துச்சு. அதனால அது சரியா அதை கணிக்க முடியல. பட் ஆர்எஸ்எஸ் ஓட ரடார் வந்து அவர் பக்கம் தான் இருக்குங்கிறது தான் பொதுவான டாக். சார் இந்த சைட்ல வருவோம் சார். அதாவது வந்து இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து பிஜேபி தோத்துருச்சுனே வச்சுப்போம். பிலோ 200 இந்த சைட்ல நம்ம வந்தோம் அப்படின்னா மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல. 100க்கு மேல வரணுங்க. அப்பதான் ஒரு நெகோசியேஷனுக்குள்ளே போக முடியும். 100க்கு மேல வரணும்னாலே நீங்க 200 நிக்கணும். அப்ப 100க்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சிக்கும் இல்ல. ஓகே. ஏன்னா இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ராகுல் காந்தியை தான் வழிமொழிஞ்சிருக்கிறாரு. பட் இங்க இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க லைட்டா வந்து எம்.கே. ஸ்டாலின் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சும்மா பேசுறாங்க. சரி. ஓகே. அதாவதுங்க நம்ம அந்த காலத்துல கலைஞர் பேர்லாம் இப்படி அடிபட்டதுதாங்க. மூப்பனார் பேர்லாம் இப்படி அடிபட்டதுதான். அதெல்லாம் ஃப்ரூட் ஆகாது. அதாவது அது ரிசல்ட் ஆகாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பத்தாது. ஓகே. அதாவது வந்து இருக்கிற கோயலிஷன்லயே ஒரு பிக்கஸ்ட் கோயலிஷனா வந்து டிஎம்கே தானே சார் வரும். ஏன்னா வந்து இன்னைக்கு அதாவது அப்படி சொல்ல முடியாதுல்ல. மம்தா பானர்ஜி. ஓகே. ஓகே. அது மம்தா பானர்ஜியும் வரலாம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதாவதுங்க பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு மாநில கட்சிகளுக்கு இல்ல. அது உறுதியா நம்ம சொல்லிடலாம். ஓகே. என்ன காரணம்னா காங்கிரஸ் குறைஞ்சபட்சம் வந்து 100க்கு மேல ஜெயிக்கும். 150 வரைக்கும் வருங்கிறது கணிப்பு. சரி. 100க்கு மேல ஜெயிக்கும். 3 இலக்கத்துல வர்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்ல. மத்த கட்சிகள் யாருக்கும் வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கடுமையா அடி வாங்கியிருக்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ்ல. கடந்த பல தினங்களாகவே அடி. நடுவுல வந்து ஆர்டிபிஷியலா தான் பம்ப் பண்ணாங்க. நம்ம ஃபாரின் ரிசர்வ் வச்சிருந்த கோல்டுல 100 டன் இன்னைக்கு நேரத்து கொண்டு வந்துறாங்க இங்க முந்தானத்து இந்தியாவுக்கு. ஏன்னா
நாளைக்கு அந்த இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தங்க இருப்பை வச்சு தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை தூக்க முடியும். ஸோ ஆர்பிஐ வந்து 400 டன்னும் என்னமோ வெளியில வச்சிருந்தாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அங்க எல்லாம் 100 டன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னொரு 100 டன் கொண்டு வர போறோம்னு வேற சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அது காரணம் அந்த நமக்கு வந்து ரூபாய் நோட்டு விழுந்துடக்கூடாதுங்கிறது தான். ஏற்கனவே 5 வருஷமா ரொம்ப விழுந்து கிடக்கு. சரி, ஓகே. 5 வருஷமா எவ்வளவு விழுந்திருக்குங்க கரன்சி மதிப்பு. 5 வருஷமா வந்து ஒற்றை தனி மனிதர் மோடி அவர்களின் திறமையான நிர்வாகம் தானே காரணம். இவ்வளவு பெருசா ஏன் விழுந்தது? சரி, இந்த 2 சினாரியோ இருக்கும்போது 3வது சினாரியோவா யாருக்குமே வந்து லாபம் இல்லாம இந்த எலெக்ஷன் வந்து ஓகே, யாருக்குமே லாபம் இல்லப்பா, யாருமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? தொங்கு பார்லிமெண்ட் தொங்கு பார்லிமெண்ட்னு எதுவுமே வராதுலங்க. அதாவது பிஜேபி பிளஸ் வேற கட்சிகள் இது சேர்ந்து 280 290 இல்ல காங்கிரஸ் பிளஸ் நிறைய கட்சிகள் அது சேர்ந்து 290 அப்படித்தானே வரும். ஏன்னா 3வது அணின்னு பார்த்தோம்னாலே எந்த இதுக்குமே ஆதரவு இல்லாத அணிகள் ஒன்னு ஆந்திரா, 2வது ஒரிசா, அவ்வளவுதான். சரி, ஓகே. மத்த எல்லாமே ஏதோ ஒரு அணியில தானே இருக்கு. ஏதோ ஒரு அணியில தான் இருக்கு. சோ ஈதர் ஆர் த இப்படிதான் போகும் இல்லையா? ஆமா, ஏன்னா லெஃப்ட் வந்து கேரளால பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. லெஃப்ட் பிளாக் அப்படியே வந்து 30 ஜெயிச்சா கூட அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த சபாநாயகர் பதவி மாதிரி அப்படிதான் அவங்க போவாங்க. சரி, ஓகே. சோ அதனால வந்து we will know the result by June 4th who is going to be the prime minister. ஆமா ஆமா, நம்ம ஷோ ஸ்ட்ரென்த் இந்தியா கூட்டணி ஏன் நாளைக்கு கூட்டம் போடுதுன்னா உண்மையிலேயே வந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஸ்டாக் மார்க்கெட் கடுஞ்செறிவை நோக்கி போகும். ஆமா, அது உண்மை நல்லது இல்லை. என்ன காரணம்னா நிறைய நிறுவனங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய நிறுவனம் ஐபிஓ இஷ்யூ பண்ணிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ தனிப்பட்ட இன்வெஸ்டர்ஸுக்கான லாப நஷ்டம் நம்ம பார்க்க கூடாது. அது நாட்டோட பொருளாதார இண்டெக்ஸை காட்டுற விஷயம். அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது விழுந்துருச்சுன்னா அது நிமித்துறதுக்கு 2 மாசம் ஆகும். அதனால ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் இருக்காங்க. வரைக்கும் வந்து மேல வராது அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு மேல வந்து ஃபாரின் ஒரு 20% விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. சரி, அந்த 20% உள்ள நின்னா பரவாயில்ல. ரொம்ப பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா நிமித்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஆமா. சோ அப்படிதான் அப்போ நமக்கு ஜூன் 4th அன்னைக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அல்டிமேட்லி who is going to be the எக்ஸிட் போல் வந்துங்க நமக்கு நாளைக்கு ஈவினிங். ஆமா, எக்ஸிட் போல் வந்து பிஜேபிக்கு அட்வான்டேஜ் கொடுத்து தான் எக்ஸிட் போல் வருங்கிறது என்னோட பார்வை. சரி, ஸ்லைட்டா அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்க. பெரிய நிறுவனங்கள், சின்ன நிறுவனங்கள், தனியார் எல்லாருமே. பட் எக்ஸிட் போல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஏன்னா அதாவது ஒவ்வொருத்தரையுமே அவங்க அப்படிதான் கொடுக்குறாங்க. நீங்க 2004ல இருந்து பார்த்தா வாஜ்பாய் அரசுக்கு எக்ஸிட் போல் அட்வான்டேஜ் கொடுத்தது. வாஜ்பாய் வரல. 2009லயும் யூபிஏ 2க்கு மன்மோகன் சிங் தான் அட்வான்டேஜ் கொடுத்தது. பெரிய அளவுக்குலாம் வரல. 200 சீட்டோ என்னமோ ஜெயிச்சிருந்தாங்க. 2014ல திருப்பியும் வந்து பிஜேபிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி எல்லாம் எக்ஸிட் போல் வரவே இல்லை. சமீபத்துல கர்நாடகா தேர்தல் அது தனிப்பெரும் மெஜாரிட்டி காங்கிரஸுக்குலாம் வரவே இல்லை. எக்ஸிட் போல் கொஞ்சம் வழுக்கலா இருக்கு. என்ன காரணம்னா இந்த டேட்டா பிசினஸ் பண்ற நிறைய நிறுவனங்கள் அப்படி சாஃப்ட் டோன் தான் எடுக்கிறாங்க. யாரு ரூலிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு சாஃப்ட் டோன் எடுக்கிறாங்க. ஏன் சார் அது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? எதனால? ஏன்னா வந்து எக்ஸிட் போல்ஸ் ஆர் ஜஸ்ட் தி ரிசல்ட்ஸ் இல்லையா? அது வந்து இல்ல, அது அப்படி இல்லைங்க. எக்ஸிட் போல் ஒரு காலத்துல எப்படி நடத்தணும், நாங்க இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸிட் போல் நடத்தும் போது 234 தொகுதியில ஒரு 50ல இருந்து 70 தொகுதி செலக்ட் பண்ணிடுவாங்க. 100 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நிருபர்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு வெளியில போலிங் பூத்துக்கு வெளியில நிப்பாங்க. அதாவது மொத்தம் இருக்கிற போலிங் பூத்ல கொஞ்சம் செலக்ட் பண்ணிடுவோம். மொத்தம் இருக்கிற தொகுதியில ரேண்டம் நம்பர் டேபிள் வச்சு செலக்ட் பண்ணிடுவோம். இப்பெல்லாம் வந்து அதுக்கு ஜெனரேட்டர் வந்துருச்சு, ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர். அப்போ வெறும் டேபிள் தான். செலக்ட் பண்ணிட்டு அவன் வரும்போதே கேட்டுருவோம், ஓட்டு போட்டு வரும்போதே. இப்ப அப்படிலாம் கேட்க முடியாது, அதெல்லாம் பேண்ட். அப்போ ஓட்டு போட்டுட்டு வந்த பிறகு போன்லயோ இல்ல இதுலயோ தான் கேட்க முடியும். அதுவும் 5th ஃபேஸ் வரைக்கும் தான் கேட்க முடியுது. 6th ஃபேஸும் 7th ஃபேஸும் வெறும் சர்வே தான். பழைய சர்வே இருக்குல்ல, அந்த ஃபிகர் தான். ஏன்னா டைமே கிடையாது. இப்ப நாளைக்கு 7th ஃபேஸ், நாளைக்கு ஈவினிங்கே வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வருது. அப்போ எப்படி எத்தனை பேர்ட்ட போன் பண்ணி கேட்டிருப்பாங்க அவங்க? 6 மணிக்கு க்ளோஸ் ஆகுதுங்க.
6:30 மணிக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் 6:30 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஓரளவுக்கு வந்து சரி நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி ரைட் அட்வான்டேஜ் காட்டுவாங்க நமக்கு வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து எப்படின்னு என்டிஏக்கு வந்து ஒரு 280 290 காட்டுவாங்கங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா இதுக்கு முந்தியெல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. சோ ஆனா அது 200 கீழ வந்துருங்கிறது என் கருத்து. எக்ஸிட் போல்லே ரொம்ப குறைச்சு காட்டினாங்க அப்படின்னா கதை கந்தல் 150 தான் வரும் பிறகு. இப்ப எக்ஸிட் போல்ஸ் வந்து நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது அது இண்டிகேட்டரா இப்போதைக்கு இல்ல. சிம்பிள் ரீசன் மெத்தடாலஜியே ராங். அது என்டிடிவியே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். கோர்ட்ல கேஸ் போட்டப்ப எக்ஸிட் போல் தான் அங்க சொல்றோம். ஆனா அது எக்ஸிட் போல் கிடையாது, எக்ஸிட் சர்வேன்ட்டாங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. பாப்போம் ஜூன் 4th. ஜூன் 4க்கு அப்புறம் நீங்க பிஸியா இருப்பீங்க ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி மீட் பண்ணுவோம். எங்க வந்து சறுக்குச்சு, யார் சறுக்குனாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். ரைட்.